ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் கூடி இந்த ஜெப சூழ்நிலையில் வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நானும் இந்த சூழ்நிலையில் இருப்பேன்னு நினைக்கல. நான் இன்னொரு சூழ்நிலைக்கு செல்லாம் என்று நினைத்திருந்த போதுதான் இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இங்கே உட்கார்ந்துருந்தேன். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்தி சொல்ல வேண்டும், எப்போதுமே அப்படி தான் கவனமாய் காத்திருப்பேன். அப்போ ஆண்டவர் உணர்த்தின சில விஷயங்களை இங்கே உட்கார்ந்துருக்கும்போது தான் அந்த வசனங்களை நான் நினைவுபடுத்தி பார்த்தேன். அதன் அடிப்படையில் சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பேசுகிறோம், வலியுறுத்துகிறோம். ஜெபத்தை குறித்து பல காரியங்களை நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். என்றாலும் ஜெபத்தை குறித்து சில நீங்கள் ஒருவேளை இதுவரை அறிந்திராத அவசியமான தகவல்களையும், ஜெபிக்கிற சூழ்நிலை இல்லையா, சபை அல்லது அந்த ஜெப சூழ்நிலை குறித்தும் சில விஷயங்களை நாம் ஆவியானவரிடத்திலிருந்து இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது சங்கீதம் 147:9 வந்தீங்கன்னா, 147:9 அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 147:9 கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. காக்கை குஞ்சு, குருவி குஞ்சு, கோட்டான் குஞ்சுகள் அவைகள் கூட கூப்பிடுகிறது, அவைகளுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார் என்ற ஒரு காரியத்தை புரிகிறோம். அப்போ ஜெபம் என்று சொல்வது ஏதோ நாம மட்டும் இல்லை, விலங்கினங்களுக்கு கூட ஒரு விதமான பிரார்த்தனை இருக்கிறது. அதற்கு தேவன் ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பலன் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17:17 மத்தேயு 7:17 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அந்த தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு ஆண்டவர் சொல்றார். இங்கே கவனிங்க, யார் தேட வேண்டும் என்ற நியமத்தை அந்த இடத்துல சொல்லுகிற, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஓகே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ காக்கை குஞ்சுகளுக்கு பதில் அளிக்கிற தேவன் கேட்கிற மனிதர்களுக்கு பதிலளிக்க மாட்டாரா என்றால் நிச்சயமாக பதிலளிக்கிறார் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இது முதலாவது நிலை. இந்த வீட்டில் இருந்து ஜபிக்கிறோம், எங்கேயோ இருந்து ஜபிக்கிறோம், யாரோ ஜபிக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். அதாவது அவர் படைத்த உயிரினங்களுக்கு அவர் பதில் கொடுக்க கடமை உள்ளவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம், இப்போ அடுத்த இது ஒரு பொதுவான நிலை இல்லையா. இப்போ ரெண்டாவது ஒரு முக்கிய இடத்துக்கு வருகிறோம். அது யாத்திராமம் 20:14 என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைக்கு வித்தியாசத்தை பற்றியெல்லாம், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானங்களில் வந்து அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறது. அதே நேரம் பூலோகத்தின் தேவன், பூலோகத்தின் தேவன் அந்த பூலோகத்தின் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து பூலோகத்தின் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறது என்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. அதனால தான் உலகத்தில் நிறைய வழிபாட்டுத்தலம் இருக்குது. சில வழிபாட்டுத்தலங்கள்லாம் சொல்லுவாங்க, இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு போகிறேன், இந்த சாமி என்னை கைவிடலை, நான் கேட்டதெல்லாம் தருது அப்படின்னு நமக்கு உறுதியாக சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வழிபாட்டுத்தலங்களுக்கு நிறைய மனிதர்கள் ரொம்ப உறுதியாக போய்கொண்டிருக்கிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள், நம்புகிறார்கள் என்பதையும் அறிஞ்சிருக்கணும். இதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா லுக்கா 4:5 போய் சாசி எஸ்னாட்ட சொல்கிறான், இந்த பூமி உலகம் முழுசும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவருக்கு நான் கொடுக்க முடியும், என்னை பணிந்து கொண்டால் நான் கொடுக்க முடியும். எல்லாம் வசனத்தில் தான் நிற்கிறோம். ஏசுவிட்டது பேசுகிறான், போய் பேசலை. அப்போ பிசாசு சொல்லுறான், என்னை பணிந்து கொள்கிறவர்களுக்கு இந்த உலகத்தின் மேன்மையை நான் கொடுக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் என்ன பணிஞ்சு கொள்கிறாங்க, நான் கொடுக்குறேன் இல்லையா, உனக்கும் தருவேன். அப்போது தீய சக்தி அல்லது அந்த விதமான சக்தியை பிரஸ்தாபணுகிற இடங்களிலே அந்த சக்தி செயல்படுகிறதுங்கிறது 100% நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய பகுதி என்ன, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம் இப்போ இந்த பகுதிக்குள்ளே வருகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாதான் இந்த சபை என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையை வச்சுருக்கோம். இப்போ விஷயம் புரியுது இல்லையா, ரெண்டையும் புரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ நம்முடைய இந்த சபையின் சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான காரியம். இதுவரை நான் சொன்னேன்,
கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிறார். அதை பற்றி விசேஷமாக ஒன்றும் சொல்லலை. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் ஸ்தானங்கள் அங்கே செய்கிறாங்க, அதை பற்றி அந்த இடத்துல ஒன்றும் குறிப்பு சொல்லலை. இந்த இடத்துல சொல்கிற முக்கியமான காரியம், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பது. இந்த இடத்தை தெளிவாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். என்னுடைய ஸ்தானம் இதுதான் நம்ம கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திக்க போகிறோம். நமக்கு இதுதான் அவசியம். பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற சூழலில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த சூழலாய் நாம் செயல்படுகிறோம் இல்லையா? ஓகே, அந்த சூழலாய் நாம் செயல்படுகிறோம் இல்லையா? அதற்காக இந்த சூழலை பற்றி தான் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். புரிஞ்சுங்களா? நான் சொல்கிற செய்தி சும்மா கதை கேட்கறது மாதிரி கேட்காதுங்க. இது எந்த இடத்துல கேட்க முடியாது. நீங்கள் இதை கேட்டு புரிந்து அதை சீர்திருத்தா விட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பரலோகத்தை தேவத்தை இதை சாதிக்க முடியாது. நான் அதனால தான் அதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ அந்த பகுதிக்குள்ளே நாம் போகிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 2 நாளாகவும் 7:15 அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி அவன் சாலமன் பிரதிஷ்டை பண்ணுறான். பிரதிஷ்டை பண்ணும்போது அவன் சொல்கிறான், இந்த ஸ்தலத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறதுக்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கணும். யாரெல்லாம் இந்த எருசலேம் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறாங்களோ, இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுறாங்களோ, அவருடைய ஜெபத்துக்கு நீர் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சாலமன் ஒரு ஜெபம் பண்ணுறான். பரலோகத்தின் தேவனோட உமக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உமக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப பணம் செலவழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆலயத்தை கட்டிட்டேன். உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று என்னுடைய தகப்பனாருக்கு ஆசை இருந்து அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாரு. ஆனால் நீ கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டுவான், ஏன்னா உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு கூட சொல்லிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உன் கரங்கள் ரத்தத்தால் கரைபட்டிருக்கு. ஒரு மனுஷனை கொலை செஞ்சிட்டான், அந்த உரியாவை கொலை செஞ்சிட்டான். அதனால கர்த்தர் சொல்றார், நீ ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் யாரும் செஞ்சிட முடியாது. ரோட்டில் போகிறவங்க செஞ்சிட முடியாது. அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது, அதற்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிதானே சொல்றது? டைம் ஷார்ட்டாக இருக்கனால கொஞ்சம் இது தாவீதுகிட்ட சொல்லிட்டார், நீ கட்ட வேண்டாம், அப்படி மகன் கட்டுவான். அதனால தாவீது சொன்னா, அதனால நான் கட்ட மாட்டேன், நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், பொண்ணு வெள்ளி அது இது எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், மவனே நீ கட்டிரு. சரி, இப்போ சாலமன் ஆலயத்தை கட்டி விட்டான். அதை பிரதிஷ்டை பண்றான். பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அவன் ஜெபம் பண்றான், இப்படி ஒரு ஆலயம் வேணும்னு ஆசைப்பட்டோம். அது அதாவது அந்த உடன்படிக்கை பட்டி வந்து ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லுவாங்க, துணி கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளதான் இருந்தது. அதுல தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் நடந்துட்டு வந்தது. அப்ப தாவீது சொல்லுவான், நான் கேதுரு மரம் செஞ்ச வீட்டில் தங்கி இருக்கிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டி வந்து கூடாரத்தில் இருக்கு. ஐயோ, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், அது துணி கூடாரத்தில் இருக்கு, அதுக்கு வேறு ஆலயத்தை கட்டணும்னு தான் ஆசைப்படுறான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், உனக்கு தகுதி இல்லை, மோன் கட்டுவான்னு சொல்லி தான் இப்படி அந்த சேர்த்து வைக்கிறான். இப்போ ஆலயத்தை கட்டியாச்சு. இது மாதிரி ஸ்ட்ரக்சர், அது வேற துணி கூடாரம் கட்டியாச்சு. கட்டி விட்டு தான் இவன் பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணும்போது தான், ஆண்டவரே இவங்க ஆலயம் கட்டிட்டேன், இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய கண்கள் திறந்திருக்கணும், காது கேட்கணும், அவங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். இதுதான் 15ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? வேகமாக வாசிப்பீங்களா? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கும். இப்ப கர்த்தர் பதில் சொல்லிட்டார், சரிப்பா நீ கஷ்டப்பட்டு ஒரு ஆலயத்தை கட்டிட்டே இல்ல, இந்த இடத்துல இருந்து செய்யப்படுகிற ஜபங்களுக்கு நான் பதிலளிப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் இல்லையா? அற்புதமான ஒரு காரியம், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். சரி, இந்த அடிப்படையில் அதாவது அதுக்கு அந்த வாக்குறுதி கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனையை அந்த இடத்துல சொன்னார். 14ஆம் வசனம் படிங்க. 14 ஒரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், அப்பொழுது போதும். பத்திலா கண்டிஷன், என் முகத்தை தேடணும், தாழ்த்தணும், முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இப்படி திரும்பினா நான் இந்த ஸ்தலத்தில் வந்து ஜெபம் பண்ணா நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? பதில் செய்வேன், பலன் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அடிப்படையில் இஸ்ரவேலிலே அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த தேவாலயத்துக்கு போய் அதில் இருந்து பிரார்த்தனை செய்வார்கள். அங்கே போக முடியாதவங்க
எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தேவாலயம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த திசைக்கு நேரா இல்லையா, அந்த திசை இந்த திசையில் தான் இருக்கு, அந்த திசைக்கு நேராக கைகளை நீட்டி 2 கைகளை நீட்டி அவர்கள் பிரார்த்தனை செய்வார். எருசலேமில் அந்த தேவாலயம் இருந்தது. அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் தேவாலயம் இல்லை, ஒரு தேவாலயம் தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தேவாலயத்துக்கு வர முடியாது இல்லையா, இந்த தேவாலயம் தூரம், எப்பவுமே போக முடியாது. அதனாலே அவர்கள் இருக்கின்ற இடத்துல ஜப ஆலயங்களை அமைத்துக் கொள்வார்கள். என்ன அமைத்துக்கிடுவாங்க, ஜப ஆலயங்கள். தேவாலயம் வேறு, ஜபாலயம் வேறு. இந்த ஜப ஆலயம் எப்படி கட்டுவாங்கன்னு சொன்னால், இந்த எருசலேம் எங்கே இருக்கிறதோ அதுக்கு நேராக தான் ஜபாலயத்தை கட்டுவாங்க. அதாவது அந்த ஜபாலயத்திலேருந்து ஜோம் பண்ணால் அந்த எருசலேமுக்கு நேராக ஜோம் பண்ண மாதிரி அந்த ஃபேஸ் முகம் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த திசையில் இருக்கணும். எந்த இடத்துல ஜபாலயம் கட்டினாலும் அந்த எருசலேம் என்கிற இடத்த மையப்படுத்தி அதுக்கு நேராக இருக்கும்படி தான் ஜபாலயம் கட்டுவாங்க. அங்கே இருந்து ஜபிக்கிறவங்க அதுக்கு நேராக தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில் என் முகத்தை தேடி, ஏன்னா அங்கே ஜப ஆலயத்தில் இந்த தேவ ஆலயத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தேவ ஆலயத்தில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிற பெட்டி இருக்கும். அதுக்கு மேலே இங்கே ஒரு தேவதூதன் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு தேவதூதன் இருக்கிற மாதிரி அமைப்பு. இதுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்கு பேர் தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தில் தான் பரலோகத்தின் தேவன், நல்லா கவனிக்கணும், பரலோகத்தின் தேவன் பூலோகத்தில் இறங்கி இருக்கிற ஒரே ஒரு ஸ்தானம் இருந்தது, அது எருசலேம் தேவாலயம். அல்ல, அதுதான் அதனுடைய கான்செப்ட். இங்கே மட்டும்தான் இருப்பார், அது இடைவெளியாக தான் இருக்கும். அதில் தேவனுடைய பிரசன்னம், அதை தான் நாம் இப்போ பரிசுத்த ஆவின்னு சொல்லுறோம். இந்த பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல பரலோக தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால தான் இந்த ஜனங்கள் இந்த பிரசன்னத்தை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எந்த பகுதியில் இருந்தாலும், அதாவது பிறகு யூதர்லாம் சிதறடிக்கப்பட்ட உலகம் முழுவதும் போனாங்க. போன இடத்துல ஜபாலயம் கட்டினாங்க. கேரளாவில் இருக்குது, அவங்களுடைய சைனாக்கோவுக்கு இருக்குது. அதான் அப்படி தான் கட்டியிருப்பாங்க. அந்த எருசலேமுக்கு நேராக தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் தேவ பிரசனம் இருக்கிறது, அதுக்கு நேராக தான் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அமைப்பை வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த தேவாலயம். அப்போ இந்த ஸ்தானம் இது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சிறப்பு இருக்குது. அதில் அது எருசலேமுக்கு இருந்தது என்ற காரியத்தை நாம் முதலாவது பார்க்குறோம். ரெண்டாவது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த இடத்த நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும். இந்த எருசலேம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும், பரிசுத்தமாக வச்சுருக்கணும், தெய்வ சித்தப்பத்தி வச்சுருக்கணும், தேவனுடைய நியமங்களின்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கட்டளைகளை கொடுத்து லேவியர் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது வேற யாரும் இந்த பகுதிக்குள்ளே வரப்படாது. கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். அது இஸ்ரவேல் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒருத்தன் லேவி கோத்திரம். அப்போ அந்த தேசம் கானான் தேசத்தை பிடிச்ச உடனே 12 பங்கா பங்கு போடணும். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ 12 பங்கா பங்கு போடப்படாது, 11 பங்கா தான் பிரிக்கணும். லேவி கோத்திரத்துக்கு பங்கு சுதந்திரம் கொடுக்கப்படாது. புரியுதா? ஏன்னா லேவி கோத்திரத்தை எனக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நீ அவனுக்கு பங்கு சுதந்திரம் சொத்து கொடுக்க கூடாது. அவங்க என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். மற்றவங்க எல்லாம் வெளியே தான் நிற்கணும், அந்த கோர்ட்டுக்கு வெளியே தான் நிற்கணும், உள்ள நுழையக்கூடாது. வெளி பிரகாரம்னு சொல்லுவோம். அந்த வெளி பிரகாரத்தில் தான் மற்றவங்க நிற்கணும். லேவியர் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே உள்ள பணிகளை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு அதே விதமாக தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பல வேளை வீட்டை விட்டுரு, தொழிலை விட்டுரு, மற்ற காரியத்தை விட்டுரு என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு வரும்படி சீடர்களை அழைத்தது போல இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் அவ்விதமாக தான் அழைக்கப்படுகிறார். அவங்க தான் லேவியர்கள். அந்த லேவியருக்கு ஒப்பானவர்கள் யாரு? வேலையை விட்டு, தொழிலை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆண்டவருக்கு நிமித்தம் விட்டுட்டு வர்றவங்க லேவியர்கள். இந்த லேவியர்கள் நல்ல கவனிங்க, ஒவ்வொன்றும் ஆமாம் முக்கியமான விஷயம். இந்த லேவியர்கள் இந்த ஏரியாவில் தான் வேலை செய்யணும். இந்த லேவியர்கள் அடுத்த பரப்பு, இந்த லேவியர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ரொம்ப கவனமாக வச்சிருக்கணும். ஏன்? பரலோக தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கு அப்படின்னா அந்த இடத்த எவ்வளவு கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்ற உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, தேவர் தேவி, அவங்க ஸ்தானங்கள் இருக்கு, கற்பக்கிரகாங்கிறாங்க. அந்த ஸ்தானத்திலேயே அந்த ஆசாரியர்கள் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சட்டை போடாமல் தான் நிற்பாங்க. அதுக்குரிய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் நிற்பாங்க. புரோகிதர்கள், பூசாரிகள்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அதை செய்வாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, இவங்க தான் செய்வாங்க. அந்த இடத்த எப்படியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு பிரமாணம் இருக்குங்க. அது ஒரு தனி பிரமாணம் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதன்படி தான் அதை செய்வாங்க. இது மாதிரி தான் பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குரிய நியமங்கள் இருக்கிறது. அதை லேவியருக்கு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். லேவியர் தான் அதை படிக்க வேண்டும். லேவியர் தான் அந்த காரியத்தை சரியாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது நியமம். இப்போ புரிஞ்சிட்டிங்கல்ல? என்ன செஞ்சிட்டாங்க?
அப்புறம் என்ன நடந்துட்டு கேட்டா, இதை வந்து சரியா ஹேண்டில் பண்ணலை, சரியா செய்யலை, லேவியர்கள் சரியா செய்யலை. அதில் நிறைய குறைபாடுகள் வந்தது நிமித்தம் கர்த்தர் எரிச்சல் அடைந்தார். நீங்கள் வந்து எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா எரேமியாட்ட சொல்றார், நீ கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வாசல்ல நின்று சொல்லு, இந்த வழியா போறீங்க, உங்க அக்கிரமங்கள்லாம் சரி பண்ணுங்க, இதெல்லாம் சரி பண்ணாதான் அந்த இடத்துல குடியிருக்க பண்ணுவேன், இல்லைன்னா அழிச்சு போடுவேன், இந்த ஸ்தலத்தை அழிச்சு போடுவேன்னு சொல்றாரு. நீங்க 7ஆம் அதிகாரத்தை அப்படி வாசிட்டு போனா தெரியும். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நின்று இப்படி சொல்லு அப்படின்னு தீர்க்கதரிசிக்கு சொல்றார். ஸோ என்ன, நீங்க கர்த்தருடைய ஆலயம் இது வந்து சொல்லி பொய் வார்த்தை நம்பாதுங்க. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும், பொய் வார்த்தை நம்பாதுங்க. இப்போ நான் அங்கே கிடையாது, அங்கேருந்து வெளியே போயிட்டேன். நீங்கள் உங்கள் வழியெல்லாம் சரி பண்ணினா மட்டும்தான் உங்களை இந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன், இல்லைன்னா உங்களை துரத்திடுவேன், இந்த ஆலயத்தை உடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுக்கறதை பார்க்குறோம். கவனிக்க வேண்டும், எல்லாமே தேவன் தான் ஏற்படுத்தினது உண்மை. இப்போ அதை அவங்க மீறின நிமித்தம் அவர் ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்குறாரு. அப்படி எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும்போது ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், எச்சரிப்பை சும்மா சொல்லலை, இதுக்கு முன்ன ஏற்கனவே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணினாங்க, அவங்கள நான் தண்டிச்சேன் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்றத நீங்கள் அது எரேமியா 7ஆம் அதிகாரம் 12 - 14 வரை வாசிக்கும் போது சொல்லுவார். இதற்கு முன்னால சீலோ என்கிற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்குதான் அந்த அவன் இருந்தால, ஒரு ஆசாரியன் இருந்தால, ஏலி இருந்தான், அவன் இருந்த அந்த சூழல் இருந்தது. அவங்க அக்கிரமம் செஞ்சிட்டாங்க, அதனால நான் அந்த சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழித்து போட்டேன், அந்த ஏலியின் குடும்பத்தையும் அழித்து போட்டேன் என்று சொல்லி அந்த உதாரணத்தை சொல்லி, அதுபோல மீண்டும் அப்போ துணி கூடாரம் இப்போ கட்டடம் கட்டியிருக்கீங்க, இந்த கூடாரத்தையும் உடச்சி போட்டுருவேன், இந்த கட்டடத்தையும் உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு எச்சரிக்கிறார். இதுதான் முக்கியமான இடம், நம்ம பகுதிக்கு தான் நம்ம வர்றோம். ஓகே, ஸோ இப்படி வரும்போது இங்கே நீங்கள் அந்த ஏலியினுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த என்னுடைய 2 குமாரர் ஓப்பனி பினகாஸ் இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய காரியங்களை ரொம்ப அவமரியாதை செஞ்சாங்க, கர்த்தரை எரிச்சல் விட்டுற காரியங்களை செஞ்சாங்கன்னு அங்கே இருக்கிறது. ஸோ அதனால கர்த்தர் ஏலி மூலம் பேசலை. நான் வர்றது அப்படியே போகிறேன். ஏலி வந்து யாரு? தேவனுடைய மனுஷன், அவன் தான் பிரதான ஆசாரியன். ஏலி இடத்துல கர்த்தர் பேசலை, அந்த குடும்பத்தார் யார் இடத்துலையும் பேசலை. அந்த நேரம்தான் சாமுவேல்ங்கிற பிள்ளையாண்டான்னு அந்த அம்மா வந்து ஒப்பு கொடுத்து கொண்டு குழந்தைய கொண்டு எங்கே விட்டுட்டுது? அந்த ஏலிக்கு பக்கத்தில் விட்டுட்டு, இந்த ஒரு ஆண் பிள்ளையை தந்தா உமக்கு தந்துருவேன்னு பிரஷ்ட பண்ணினேன், இதுதான் அந்த ஆண் பிள்ளை எனக்கு தந்துட்டாரு, இதோ பிள்ளை வளர்ந்துட்டான், இனி அவனை நான் பொருத்தனை பண்ணினதுபடி கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுடுறேன், இங்கேயே அவன் நிக்கட்டும்னு விட்டுட்டு போறா. தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த சம்பவம்? ஆமா, முதல் பிள்ளை ஒரு பிள்ளை, அதுவரை பிள்ளை இல்லை, ஆனா வாக்குறுதி அவன் கரெக்டா நிறைவேறிட்டா. பொருத்தனை கர்த்தர் சொன்னார், ஒரு பிள்ளை தான் இருக்கு, இதை கொடுத்துட்டா வேற பிள்ளை கிடையாது, பால் மறக்கிறத கூட வச்சிருக்கான், கொண்டு விட்டுட்டு போயிட்டா. இவன் தான் சாமுவேல். இந்த சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுறார், சாமுவேலேன்னு கூப்பிடுறார். கூப்பிடும் போது சாமுவேலுக்கு தெரியல, ஐயோ இவன் போய் ஏலிட்ட போய் என்ன கூப்பிட்டான்னு கேட்டா, இல்ல உன்னை கூப்பிடல, போய் படுத்துக்க. திருப்பியும் கூப்பிடுறாரு, திருப்பியும் போய் ஐயோ என்ன கூப்பிடுறான்னு கேட்கிறான். அப்புறம் தான் ஏலிக்கு விளங்குது, கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. அல்லேலூயா, கர்த்தர் தான் சாமுவேல், நான் கூப்பிடல, கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்போ இவன் சொல்லி கொடுக்குறான், இனி கூப்பிட்டாருன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிரு, வேற ஒன்றும் சொல்லாது, இப்படி சொல்லிருன்னு சொல்லி கொடுக்குறான். அது மாதிரி தான் அவன் எடுத்துக்கிறான். சத்தம் கேட்டோன்னா அவன் துக்கத்திலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கர்த்தர் தொடர்ந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அங்க என்ன பேசுறாருன்னா, அந்த ஏலியன் குடும்பத்தாரை பற்றி பேசுறார். அவங்க எல்லாம் அக்கிரமம் செய்யறாங்க, எனக்கு பிடிக்கல, அதனால அவங்கள்ட்ட நான் பேசல, நான் ஏலியன் குடும்பத்தை அழிக்க போறேன், இப்படியே சொல்லிட்டாரு. யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட. அங்கே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதை வந்து சாமுவேல் வந்து ஏலிகிட்ட சொல்லிட்டான், இப்படி ஒரு சத்தம் கேட்டது, இப்படி செய்ய போறாரு. அவன் ஏலி சொல்றான், சரி அவர் கர்த்தர், அவருக்கு சுத்தம் பண்ணது செய்யறா, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இந்த சூழ்நிலையில தான் பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்தோடனே ஜனங்கள் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்தில் ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. தோத்தோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மத்தியில் இல்லை, கர்த்தர் நம்ம மத்தியில் இருந்தால் நமக்கு தோல்வி வராது. அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கும், நான் சொன்னேன்ல ஏற்கனவே, இந்த பெட்டியில தான் தேவ பிரசன்னம் இருக்கும்னு நான் சொன்னேன்ல மேல் பகுதியில். இதை பெட்டியோட தூக்கிட்டு வந்து ஆசாரியர்கள் தூக்கிட்டு போனோம், அதுக்கு ஒரு மரம் இருக்கு, தூக்கிட்டு வந்து யுத்த காலத்தில் கொண்டு வச்சிடணும். இப்போ யுத்த காலத்தில் வச்சா என்ன நடக்கும்? தேவ பிரசன்னம் அதுக்குள்ள இருக்கல, நமக்கு ஜெயம் கிடைச்சிரும் நினைச்சு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் அங்க வச்சா அவனு முதல்ல பயந்தானுவ, பிறகு பயப்படலை.
துணிஞ்சு வந்து இவனெல்லாம் கொன்னு பெட்டியை எடுத்துட்டு போயிட்டானுவன். ஏன் பெட்டியை எடுத்துட்டு போயிட்டானோன்னா, ஏற்கனவே இங்க கூடாரத்தில் இருக்கும் போதே தேவ பிரசன்னம் பெட்டியை விட்டு போயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? இதுக்கு மேல பிரசனம் இருந்ததுங்க, இப்ப வரம்பட்டி தான் இருக்கு. ஸோ பிரசனம் போயிடுச்சு. போனோன்னா இவங்களுக்கு தெரியாதுல்ல பிரசனம் இருக்குன்னு நினைப்பாங்க, கண்ணுக்கு தான் தெரியாது. ஸோ எடுத்துட்டு போனாங்க, பெட்டியும் பிடிச்சு கொண்டு போய் அந்நிய தேவருடைய கோயிலில் கொண்டு சாமி முன்ன வச்சுட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் அந்த சம்பவம் அங்கே இருக்கு. இதுல என்ன புரிகிறோன்னா, அந்த சீலோ அழிக்கப்பட்டது, ஓப்பனிங் பிரகாசம் வெட்டுண்டு செத்து போயிட்டாங்க யுத்தத்தில். இந்த செய்தியை கேட்ட ஏலி ஆசனத்தில் உட்கார்ந்துருந்த கீழே விழுந்துட்டான், பிடரி முறிந்து செத்து போனான் அப்படின்னு அந்த பகுதி இருக்கு. அப்படியே டோட்டலி அந்த எல்லா சூழலையும் அழிக்கப்பட்டு போயிட்டு தேவ பிரசனம் போயிட்டு என்ற சம்பவம் இருக்கிறது. இதை தான் எரேமியா மூலம் கர்த்தர் சொல்றார், ஏற்கனவே நான் சீலோவில் இப்படி பண்ணிட்டேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்தலத்தை நீங்க கவனமா காக்கலன்னா அந்த சீலோவை மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனாலும் ஜனங்கள் கேட்கல. நீங்க வந்து எசேக்கியேல் 8:5 வந்தீங்கன்னா, அதுக்கு வடத்துக்கு ஆலயத்தினுடைய வடக்கு பக்கம், பலிபீடத்தின் வடக்கு பக்கத்துல வாசல்ல ஒரு விக்கிரகத்தையே வச்சாங்களாம். நடையில எரிச்சல் விட்டுகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அப்ப அந்த விக்கிரகத்தை பார்த்து நமஸ்கரிச்சுக்கிட்டு அல்லது பார்த்துக்கிட்டு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனோம். அந்த மாதிரி வாசல்லே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு கர்த்தரை எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு பல காரியம் செஞ்சாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டா இதை சொன்னேன். இப்போ எரேமியா 52:12-13 படிச்சிருக்கேன். வச்சுக்கிறோம். நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலையை பாதுகாக்கணும், ஹேண்டில் பண்ணங்கிறதுக்கு ஆவியானவர் தர்ற சில குறிப்பு தரேன். சீக்கிரம் பாசிங்க. எரேமியா 52:12-13. அந்த மாதம் சொல்லியாச்சு. எத்தனை மாதம்? 5ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். 19ஆம் வருஷத்துல வந்தான். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனுஷனுடைய வீட்டையும் அக்னியால் சுட்டரித்து போட்டான். சரி போதும். பார்த்தீங்களா, ஆலயத்தை அழிச்சிட்டான், எல்லாமே அழித்து போட்டாரு. கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதை அப்படியே தேவன் நிறைவேற்றி விட்டார் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? நீங்க எரேமியா 25:37 வந்தீங்கன்னா, எரேமியா 25:37 ஒரு வசனம் இருக்கிறது. அவர்கள் சுகித்திருந்த 25:37 தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தினால் எரிச்சலாலே, கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சுகித்திருந்தது, மகிமையா இருந்த இடங்கள் எல்லாம் சங்காரமாய். அப்ப கர்த்தருக்கு கோபம் வந்தா அவர் அப்படியெல்லாம் செய்யறாருன்னு பாக்குறீங்க. அது 34 படிங்க பாப்பா. அதுக்கு முன்னால நல்ல கவனிங்க. மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலையில் புரண்டு கதறுங்கள், வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் நாட்கள் நிறைவேறிச்சு. சரி போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க மேய்ப்பர்கள், அதுக்கு முன்னாலே நடக்கிறதுக்கு முன்னாலே மேய்ப்பர்களே பாஸ்டர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் சம்பவிக்க போது நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க, அவ்வளவுதான், உங்க டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தருடைய எரிச்சலாலே பாழாய் போயிட்டு என்ற வசனம் தொடர்ந்து வர்றதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 45:4 படிங்க. எரேமியா 45:4 படிக்கும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. நாம இதுல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். படிங்க. நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே படுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? பயங்கரமான ஒரு காரியம் இல்ல? நான் தான் கட்டுறேன், நான் இடிப்பேன். நான் தான் நாட்டுறேன், நான் பிடுங்குவேன். நான் தான் இதெல்லாம் செய்யறதுக்கு உதவி செய்தேன், நான் தான் இதை பாழாக்குவேன். ஸோ இது இன்று வரை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்கிறத நான் பார்க்குறோம். இன்று வரைக்கும் எருசலேம் இடிக்கப்பட்டு கட்ட முடியாம நான் அடிச்சுட்டே கிடக்குறாங்க. வருஷங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு? 2000க்கு மேல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் வரை இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க எதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா, நாம் ஜெபிக்க கூடி வருகிற சூழ்நிலை, ஆலயம், சபை அப்படின்னு ஊழியம்லாம் சொல்றோம்ல, அந்த ஒரு காரியத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாலும் அவரை எரிச்சல் ஊட்டினால் அவர் இப்படிப்பட்ட காரியத்தையும் செய்கிறார் என்பதை இன்று வரை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து மற்ற நாடுகள்ல, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் தேவாலயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, அதை வியாபார ஸ்தலங்களுக்கு விட்டு இருக்கிறார்கள். ஒரு இந்தியாவில் உள்ள மார்க்கத்தை சேர்ந்தவங்க ஒரு சபை வாங்கியிருக்காங்க. இன்னொரு தேவாலயத்தை வந்து இஸ்லாமியர்கள் வாங்கி பள்ளி வாசலாக வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, பாழாயிட்டே இருக்கு.
நீங்கள் சில இடங்களில் நான் பல இடத்துல சுற்றும் போது ஜப வீடுகள் பாழாக கிடக்குதை நான் பார்க்குறேன், சர்ச்சு பாழாக கிடக்குதை பார்க்குறேன், மிஷினரி ஸ்தாபனங்கள் பாழாக கேரளாவில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். எவ்வளோ ஏரியா இருக்குது, ஞாயிற்றுலாம் போனால் திறந்து வச்சிருக்கு, யாரும் வரல, அல்ல சில இடத்த கேட்டு போட்டு லாக் பண்ணி விட்டுருக்கு, பார்த்தா பெரிய பவுடர்லாம் போட்டு ஏரியா எல்லாம் பாழாக கிடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ கர்த்தர் இப்படியும் செய்கிறார். நல்லது. ஆகவே இதுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். இங்கே நாம் விழிப்பாக வேண்டிய எல்லைக்கு நாம் வருகிறோம். ஆதியாகமம் 15:16 ஆபிரகாமில் சொல்லார், இந்த தேசத்தை 10 விதமான ஜாதிகள் இருக்காங்க, அதை உன்னுடைய வம்சத்துக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு இடத்தை பாழாக்குறதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறார், அக்கிரமம் நிறைவாக வேண்டும். அப்போ அக்கிரமம் நிறைவாகிறது வரை அது பாழாக்கப்படாது என்பது நமக்கு தெரியும். இப்போ நாம என்ன செய்யணும்னா, இந்த அக்கிரமம் நிறைவாகிறதுக்கு அனுமதிக்க கூடாது. இவ புரியுதுல சொல்றது, அதான் சப்ஜெக்ட். அக்கிரமம்னு புரிஞ்சுட்டா உடனே சரி பண்ணிடணும். அக்கிரமம் பூரணமாகிறதுக்கு ஒரு டைம் ஆகி வச்சிருக்கார், அதுக்குள்ள நீ மனம் திரும்பி குணப்பட்டு சரிப்பட்டுட்டேன்னா சரி தப்பிக்குவேன், இல்லை நிறைவாயிட்டுனா அழிவுக்கு ஒப்பு கொடுத்துருவேன் என்ற அடிப்படையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னாகுமா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர்றோம். எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எல்லாருடைய பொறுப்பு என்ன என்கிறதை சிந்திச்சு தான் போனோம். 18:1 சொல்லுது, என்னாகமும் ஆரோனிடத்துல கர்த்தர் சொல்றார், நீயும் உன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இருக்கா வசனம் சரிதானே? தப்புனா சொல்லிங்கண்ணா, சைம் இல்லாதனால சொல்றேன். அப்ப பாஸ்டர், இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா நீயும் உன் குடும்பத்தாரும் இந்த ஊழியத்தை குறித்த அக்கிரமமா நீ தான் சுமக்கணும். ஏன்னா ஒன்னதான் ஏற்படுத்தினேன், ஒன்னதான் பொறுப்பா வச்சேன், நீ தான் இதுக்கு பொறுப்பாளி, வேற ஆளை இதுக்குள்ள வரப்படாதுன்னு சொன்னேன், உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், நீ சரியா செய்யலைன்னா உன்னிட்ட தான் எல்லாம் விசாரிப்பேன். ஸோ இது பயங்கரமான காரியம். இதுதான் இந்த ஏலிக்கும் ஏலியின் குடும்பத்துக்கு நடந்தது என்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே அதை பிரமாணமா எழுதி கொடுக்காரு, கவனமா இருந்துங்க, இந்த ஊழியம் செய்கிறவங்க பொறுப்பாக இருக்கணும். ஸோ இந்த இடத்தை தான் நாம் மிக முக்கியமாய் கவனத்திலே கொள்ள வேண்டிய காரியம். அல்லேலூயா. இந்த அக்கிரமம், அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்க பிரசங்கம் பண்ண மாதிரி கேட்க மாட்டீங்க. அக்கு வேற ஆணி வேற, நான் எவ்வளவு கடினமாக கத்துறேன்னு தெரியுதா? எனக்கு தெரியும் என்னன்னு. அல்லேலூயா. அநேக ஊழியங்களை நான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு செட்டு கட்டிடுவாங்க, சிலுவையை வச்சிருவாங்க, போர்டெல்லாம் போட்டுருவாங்க, பணம் இருந்தால் கட்டடம் கட்டுவான். நான் எத்தனை இடத்துல ஏறி இறங்குறேன். அவனுக்கு இந்த சபையினுடைய அஸ்திபாரம் தெரியும். அது அப்போஸ்தலர் 2:20 சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக அதுக்கு கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். அவருக்கு மேலதான் தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய வீடா, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப சிலருக்கு தான் தெரியும். நீங்க பழைய ஊழியங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி கட்டுறாங்க. பழைய ஊழியங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஜபத்தோடு அதுக்கு அழைக்கப்பட்டவங்க தான் கட்டாங்க, மற்றவங்க கட்ட மாட்டாங்க, தள்ளி நிற்பாங்க. ஸோ அதை கட்டினாங்க. பிறகு என்னாச்சுன்னா வெளிநாட்டு பணம் வந்துட்டுது, பைபிள் காலேஜில் தாறுமாறா எதையாவது படிச்சுட்டு வர்றது. அதாவது தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு தேவ அதிகாரம் பெற்ற ஊழியத்தை கட்டுறதுங்கிறது ஒன்று. தேவ அழைப்பு அங்கீகாரம் அதிகாரம் இல்லாமல் கொஞ்சம் காசு இருக்கும், வெளிநாட்டுக்காரன் காசு கொடுப்பேன்னு சொல்லுவான். ஆமாம், நான்லாம் பார்த்துருக்கேன், இவ்வளோ பேருக்கு ஜான்சனான் கொடுத்துருக்கோன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அவன் காசு கொடுப்பான். சரியா? நாங்கள் சண்டை போட்டிருக்கேன் இப்படிப்பட்டவங்கள்ட்ட, இப்படியெல்லாம் செய்யாதுங்க. ஆமாம், வெளிநாட்டு பணம் மாதந்தோறும் வந்துட்டு இருந்தது. சில ஸ்தாபனங்கள் எனக்கு தெரியும், நான் எல்லாம் ரொம்ப பழகினவன்ல. அப்போ என்ன பண்ணுவேன்னா 13 வயசானவனே ஜான்சனான் கொடுத்துருவாங்க. எத்தனை வயசு? சிஎஸ்ஐக்காரங்க கொடுக்குறது தப்புன்னு சொல்லுவான். கடைசியில் 13 வயசுலேயே ஜான்சனான் கொடுப்பான். இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் 13 வயசுல? நான் அந்த பாஸ்டர் மறுபடியும் சண்டை போட்டிருக்கேன், இப்படிலாம் செய்யக்கூடாது, சீசராகி தான் ஜான்சனான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு பணம் வந்துட்டு இருந்தது, மாதம் மாதம் தொகை வந்ததா, எத்தனை பேருக்கு ஜான்சனான் கொடுத்துருக்கு, எத்தனை சபை கட்டியிருக்குன்னா ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் கொடுத்தா தான் அந்த காசு வரும், இல்லைன்னா ரிப்போர்ட் கொடுத்தா கூட வரும் இல்லையா? நிறைய பேருக்கு கூட காசு வரும். இதுக்கு வேண்டியெல்லாம் நாடகம் ஆடினாங்க. அதுதான் பாழா கிடந்த ஸ்தலம்னு கொஞ்சம் இடையில சொன்னேன்னு கேரளாவில், அதெல்லாம் அப்படிப்பட்ட கேட்டகரி தான். ஸோ இதெல்லாம் இப்படி இயேசுவ நாமத்தை தவறாய் துஷ்பிரயோகம் செய்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் தெரியாம கள்ள சுவிசேஷம் எல்லாம் ஸ்தாபிச்சாங்க. அப்படி ஸ்தாபிக்கிற காரியெல்லாம் நடந்தது. அது இட காலத்தில் வந்தது, அடுத்தது வந்தது. இப்போ அதுக்கு தொடர்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. பழைய சபையெல்லாம் கொஞ்சம் பாழா போயிட்டு இருக்கு, அதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த இடையில தான் எனக்கு இந்த காரியத்தை படிச்சு தந்தார், எல்லாத்தையும் படிச்சு தந்தார். இப்படி எல்லாம் இருக்கு. அதனால தான் நான் அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுங்கிறதுல நான் கண்டிப்பாக பேசிட்டு இருப்பேன். எனக்கு தான் தெரியாது, எனக்கிட்ட தான் பேச சொல்லி இருக்கு. எனக்கு சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் கேரளாவுக்கு போறேன், திங்கக்கிழமை கேரளாவில் ஊழியர் கூட்டத்துக்கு போறேன். ஸோ எனக்கு செய்ய சொல்லி இருக்குங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியல,
உங்களுக்கு என்னத்த பிரசங்காருனாக்கா பிரசங்கார் இப்படி பேசுறாருன்னா எனக்கு தானே தெரியும், நான் தானே படித்தேன், நான் தானே படித்து பாஸ் ஆகி வந்தேன், அதில் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதில் இருங்க. சரி, ஸோ இப்படி அடிப்படையில் இருக்கிறது அது ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு ஆபத்து வரப்படாதுன்னு தான் கட்டாப்பட்டான்னு போட்டு திட்டி தோலை உரிக்கியது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-8, சீக்கிரம் எபிரேயர் 6 4-8 வரை படிங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா நோட் வச்சு உங்களுக்கு படிப்பிக்கணும். கமான். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள், பரம ஈவு காரியங்கள் எல்லாம் ருசி பார்த்தார்கள், பரிசுத்தாவியம் பெற்றார்கள், தேவனுடைய நல்ல வார்த்தையை கேட்டார்கள், இனி வரும் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் அறிந்தார்கள், ருசி பார்த்தார்கள். மறுதளித்து போனவர்களை, குமாரனை, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறபடினாலே, அவமானப்படுத்துகிறபடினாலே அவர் மனம் திரும்பவுக்கு ஏதுவாய் மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமோ தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், முட்செடிகளை முளைப்பிக்கிற செடியோ தகாததாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. சரி, போதும், கவனிங்க. அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனம் கிடைச்சது, சுவிசேஷத்தினுடைய சில ஆழங்கள் புரிஞ்சுது, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் பெற்று எல்லாம் செஞ்சிட்டோம். இவங்க இந்த பரம ராஜ்யத்தின் காரியத்தை விட்டுட்டு பூலோக ராஜ்யத்துக்கு திரும்பிடுவாங்க. அப்படி திரும்புறவங்க இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. பரலோக ராஜ்யத்தை தெரிஞ்சிட்டு அவன் அதை விட்டுட்டு பூலோக ராஜ்யத்தின் காரியத்துக்கு திரும்பினா அவன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையிறவன். அப்படிப்பட்டவர்கள புதுப்பிக்க முடியாது, அதை சுட்டரிக்கிறது முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ புரியுதுலையே நான் சொல்றது? எவ்வளோ ஆபத்தான காரியம்னு உங்களுக்கு புரியணும். அதனால தான் நான் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். மனசிலாக மாட்டேங்க. ஏன்னா நான் ஒரு தான் கத்துறேன், மற்றது கோடிக்கணக்கான ஆள் நிற்கிறேன். எனக்கு ஆண்டவர் காட்டுவார், கோடிக்கணக்கான ஆள் உனக்கு எதிராக நிற்கிறான், நீ ஒத்தைக்கு நிற்கிறாய், பயப்படாத. ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு சிம்சோன் நான் பயன்படுத்தினேன். அப்படி ஒன்றா பயன்படுத்துவேன். எனக்கு ஊழியக்காரன் மூலம் எனக்கு வாக்குத்தத்தம் தந்துட்டார். அதனால தான் தைரியமா இந்த நிலையில நிற்கிறேன், துணிஞ்சு நின்றுவேன். நான் தான் உயிரோட வச்சிருக்கேன்னு சொன்னார். சொன்ன அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, பயப்படாது, நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன், என்னட்ட படிச்சாதான் நீ பேசணும், இந்த பய சொல்ல கதையில நீ பேசாதான்னு சொல்லி அப்படி நேரடியாக அவர் எனக்கு முன்பு தெரியாத ஒரு ஊழியக்காரர் மூலம் ப்ராஃபஸி சொல்லிட்டார், பட்டமா சொல்லிட்டார், அப்படியே சொல்லிட்டார். தனி நபர்களை நான் பயன்படுத்தினேன். அந்த வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்சபடிதான் நான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரம், இப்படி அப்போ இந்த அஸ்திபாரம் தெற்றும் போது பல பின்னடைவு ஏற்படும். அது சில வேளை நாங்கள் ஊழியங்களை பார்ப்போம், அஸ்திபாரத்தை திருப்பி போட வேண்டியிருக்கும். அநேக இடங்களில் ரொம்ப தப்பாக போட்டிருப்பாங்க. அஸ்திபாரத்தையே திருப்பி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது நாங்கள் பல இடத்துல பார்த்துருப்போம். சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதை மட்டும் நாங்கள் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போக பிரயாசப்படுறோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் சொல்ல தான் முடியும். அந்த ஊழியத்தை நடத்துகிற பாஸ்டர் மாதிரி ஒத்துழைக்கணும்ல, அவர் தான் மேய்ப்பறங்க, நான் மேய்ப்பர் கிடையாது. நான் சுற்றி சொல்லிட்டு வருவேன், அவர் இப்படி தான் இருக்கேன் பிரசங்காரு, எல்லா சபையும் இப்படி தான் இருக்கு பிரசங்காரு, நாங்கள் இப்படி தான் போவோம்னா நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு, சரி உங்கள் பாட்டு நடக்கட்டும், நான் போயிட்டே இருப்பேன். சரியா? இப்படி போகிற அந்த சபையெல்லாம் பாழாகுது. ஒரு இடத்துல நான் சொல்லணும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஊழியர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், இப்படி தான் இதை விட வேகமாக இருப்பேன். அப்போது ஒரு சீனியர் பாஸ்டர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். அவர் சொன்ன அறிவுரையை நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறீங்க, வசனமாக பேசுகிறீங்க, உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், ஆனால் உங்களுக்கு எச்சரிப்பை சொல்ல விரும்புகிறேன். ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன எச்சரிப்பை என்று சொன்னால், தேவன் இந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு, அவரே ஊழியங்களை கட்டுவாரு, அப்புறம் அவங்க கர்த்தரை எரிச்சல் விட்டுனா அவரே ஊழியத்தை இடிச்சிருவார். இடிச்சு போட்டப்பறம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களால கட்ட முடியாது. கட்ட முடியாதவன என்ன செய்வாங்கன்னா, உங்களை மாதிரி நீங்க ரொம்ப வேகமா இருப்பீங்கல்ல, அவங்கள கொண்டு வந்து நீங்க பாஸ்டர் நீங்க அதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்கன்னு உங்களை உசுப்பு ஏத்துவாங்க. நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும், நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் அதை இடிச்சிட்டு ஒரு சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பாராம். சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பாராம். வசனம் இருக்கு, பவுல் சொல்றார், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுத்துருவார். உனக்கு தெரியாதுப்பா, நீ போய் அங்க முறுக்கிட்டா சாத்தான் ஒன்னு அடிப்பான். புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் தான் இடிச்சு போட்டிருக்காரு, ஏன்னா அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இடிச்சு போட்டிருக்காரு. நீ போய் நின்னா அது ஒன்றை பாதிக்கும், நீ விழிப்பா இருக்கணும். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் இது ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க அந்த யோசுவா எரிகோ கோட்டையை 7 தடவை சுத்தி இடிச்சு போட்டாங்க. தெரியும் இல்லையா அவங்களுக்கு சம்பவம்? எரிகோ கோட்டையை இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டு ஏன்னா உள்ள போக முடியாது, அதுக்கு பிரம்மாண்டம், அதுக்கு பெருமை, அதுக்கு வலிமை எல்லாம் இருந்து துதியினாலே அதை இடிச்சு போட்டார். இடிச்சு போட்டு கைப்பற்றி விட்டாள். அப்போ யோசுவா ஒரு சாப வார்த்தை சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா,
அது யோசுவா 6:26. 6:26. இப்போ கர்த்தர் இந்த இதை இடிச்சு போட்டார். இடிச்சு போட்டது யாரு? கர்த்தர் இடிச்சு போட்டார். கர்த்தர் இடிச்சு போட்டதை யாராவது திருப்பி கட்ட முயற்சி பண்ணனா அவன் தன் முதல் அஸ்திபாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனையும் நிலைவாசலை வைக்கும் போது 2வது குமாரனையும் அவன் சாக கொடுக்க கடவன் ஒரு சாபம் போட்டான். அது யோசுவா 6:26 இருக்குல்ல, அங்க இருக்கு. ஸோ ரொம்ப வருஷங்கள் ஆகிப்போச்சு, எவ்வளோ ஒன்று கணக்கு பார்க்கல. இப்போ 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 ராஜா 16:34. அங்கே வரும்போது ஈயேல்னு ஒரு மனுஷன் இருந்தான். என்னதே பேரு? ஈயேல். அந்த ஈயேல் பார்த்தான், இந்த பட்டணம் ஒரு ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்து இதை திருப்பி கட்டுவோன்னு சொல்லி அவன் கட்ட ஆரம்பிச்சானோ. அவன் அஸ்திபாரம் போட்ட போது மூத்த குமாரன் செத்து போனான், நிலவாசலை போட்டு போய் 2ஆம் குமாரன் செத்து போனான். அங்கே எழுதிரு, சரியா? இருக்குதாங்க வசனம் இருக்கு. சரி, இதெல்லாம் சுட்டி காட்டி அதனால நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அவங்க இப்ப இல்லை, அந்த அவரு ரொம்ப எப்பவுமே முதிர்ந்தவர் தான். ஒரு முக்கியமான அறிவுரையை நாங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கோம். இப்படி ஏகப்பட்ட விஷயம் பல ரீதியில படிச்சுக்கிட்டு தான் அந்த பாதையில பயணித்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப இப்ப என்ன புரியுறோம்னா, அப்ப ஊழியங்கள் எல்லாம் போகும்போது எனக்கு இந்த வேலை தந்தா நான் அதை சரிப்படுத்துற வேலை தான் செய்வேன். போனோடனே ஜாம் பண்ணி மாற்றி கொடுக்க மாட்டேன். கொடுக்காத ஓரளவு லேசாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது உடனே ஆண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்திடுவார், இதெல்லாம் பட்டியல் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு பல காரியங்களை காண்பிச்சு இதை சரி பண்ணு, இதை சரி பண்ண சொல். நீங்க சரி பண்ணினீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். இந்த இடம் தான் நமக்கு முக்கியம். அல்ல இல்லையா? சரி பண்ண மட்டும் வணங்காக்களத்துள்ளவர்களா இருந்தீர்கள்னா அழிவீர்கள். வசனத்தை சொல்றேன், முன்னால வருது. இப்படிதான் நிறைய பேர் வணங்காக்கள், எங்கள்கிட்ட பணம் இருக்கு, பெல்லாம் இருக்கு, நீ யாருல, நீ ஒத்த ஆளுதான், பரதேசி, எங்களுக்கு உலகம் அப்படிதான். எரேமியா ஒருத்தன் தான் சத்தம் போட்டுனா, ஒருத்தன் தான் வாசல் நின்று போட்டான். எல்லா பாவலும் சேர்ந்து அவனை அட்டி கொடுத்து கஷ்டப்படுத்தி எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கலந்தாங்க. எரேமியா சாவாம உயிரோடு இருந்து அதெல்லாம் பார்த்து புலம்பல் பாடுறாரு. அதான் புலம்பல் புஸ்தகம். ஐயோ இப்படி இருந்ததே, அழிஞ்சு போச்சு, என்ன கிடக்குதேன்னு ஒப்பாரி வைக்கிறாரு. பார்த்துடுங்க, எச்சரிக்கை செய்தோம், உயிரோட இருக்கிற நாங்க பார்த்துக்கிடுவோம் சொன்ன எல்லாம் செத்து போயிட்டான். சரி, ஆக இது எச்சரிப்பின் காலம், உணரவிட வேண்டிய காலம். 2:20 சொன்னேன். அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் அந்த மூலக்கல், இதுல தான் அஸ்திபாரம் போடணும், வேற அஸ்திபாரம் நீங்க போடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? 10ஆம் வசனத்துல நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்போஸ்தலர் சொல்றார், நான் ஒரு அப்போஸ்தலன், எனக்கு தந்த அப்போஸ்தல அழைப்பின் அடிப்படையிலே நான் அஸ்திபாரம் போட்டேன். அடுத்த வசனம் சொல்றாரு 11, போடப்பட்ட அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்துவ இல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் உங்களால போட கூடாது. நீங்க இயேசுனா, அதான் நான் சொல்றேன்ல, இயேசு என்ன சொன்னார் செஞ்சார், அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க, இதுதான் நாங்க போடுற அஸ்திபாரம், இதுதான் போடணும்னு சொல்லியிருக்கு. இது ஏற்கனவே போட்ட அஸ்திபாரம் போட்டு தான் வச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டாச்சு. அந்த அஸ்திபாரம் இருக்குது, நீங்க அதை உடைக்கப்படாது, நீங்க அதுக்கு மேல கட்டுவீங்க. அப்ப இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டுகிறவன் எப்படி கட்டுகிறான்னு பார்க்கணும். சில புல்லு வச்சு கட்டுறான், மரம் வச்சு கட்டுறான், கல் வச்சு கட்டுறான், விலையேற பெற்ற காரியங்கள் வச்சு கட்டுறான். அக்கினி பரிசோதிக்கும். என்னதான் அடுத்தது? அக்கினி பரிசோதிக்கும். ஆமா தேவன், ஆமா போராட்டங்கள் வரும், சூறாவளி, நெருப்பு வருமா, நெருப்புன்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப நெருப்பு வந்தால் வக்கீல் வச்சு கட்டினதெல்லாம், புல் வச்சு கட்டினதெல்லாம் வெந்து போயிடும், ஓலக்கடுவெல்லாம் எரிஞ்சு போயிடும், பலமான மரம் எல்லாம் போயிடும், பலமானதான் நிற்கும். அதான் ஆண்டவர் சொல்லுவார்ல, என் வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். காற்று அடித்தது, மழை பெய்தது, அது விழவில்லை. ஏனென்றால் அது இயேசுவின் உபதேசப்படி, அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கு. மணலுக்கு மேல வெளிநாட்டு உபதேசம், உள்நாட்டு உபதேசம், பணம் தர்ற உபதேசம், பல மாதிரியான உபதேசம் நிறைய இருக்குல்ல, அதுல எல்லாம் கட்டினா இப்படி இதெல்லாம் வரும்போது ஒன்றும் காணாதுன்னு சொல்றாரு. இப்ப புரியுதுல நான் சொல்றது? இதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலைஸ் பண்ணுவோம். இந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க நிறைய ஸ்தாபனம் இருக்கு, சிஎஸ்ஐ, பந்தைக்கோஸ்து, கத்தோலிக்க, எல்லாத்துலயும் பிரிவுகள் நிறைய இருக்கு, ABCD நிறைய இருக்கு. இல்ல இதுல தான் போவீங்கன்னா அது உங்க பாடு, இதுல நான் தலையிட முடியாது. இல்ல அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரலாம்ல, இந்த அஸ்திபாரம் தான் வேணும்னா ஒவ்வொரு வரியா பார்த்து இது எதெல்லாம் இந்த வசனத்துக்கு பொருந்தாது. அதான் நான் நிறைய பேசியிருக்கேன். நான் பேசுற விஷயம் எல்லாம் இது ஏதோ சிலர் நினைப்பீங்க எங்க ஊழியத்தை உடச்சிக்க வந்திருக்கேன். உங்க ஊழியத்தை உடச்சி எனக்கு என்ன கிடைச்ச போகுது? எனக்கு என்ன கிடைச்ச போகுது? நான் தான் 35 வருஷமா எல்லா இடத்துலையும் இல்லாத ஊழியத்தை உடைக்கிறதுக்காக எங்களை அனுப்புறாரு நவர். அப்படின்னா நான் ஒரு ஊழியம் கட்டி வச்சுட்டு, டேய் அதெல்லாம் மோசம் போல, எல்லாரும் எங்க பின்னால வாங்க, நான் சொல்லியிருப்பேன்ல, நான் அதை சொல்லல. இருக்கதை சரி பண்ணி கட்டி உட்காருங்க, இல்லாத நெருப்பு கொளுத்திட்டு போயிடும்னு சொல்ற புரியுதா உங்களுக்கு? அது புரியாட்டா நான் என்ன செய்ய முடியும்? அது குறுக்க நேர மைண்டர்ல தான் பாக்குறீங்க.
எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதனால சில வேளை அமைதியாக இருப்பேன், சில வேளை போட்டு விட்டுருவேன், டாபார்னு கிடைக்கிய நேரம் வீசி விட்டுருவேன். அப்படி அது மனம் திரும்பி குணப்பட்டு பாதுகாப்பாக இருந்துட்டு போட்டு. ஒரு குழி கிடக்குன்னா குண்டு கிடக்குன்னு சொல்லுனா பையன் பிழைப்பான். இல்லைன்னா குண்டில் விழுந்து செத்தா நான் தான் பொறுப்பு. ஆமாம், ரத்த பலியை உன்னிட்ட கேட்பேன்னு சொல்கிறாருல்ல எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில். ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்க? ஒரே ஒரு வழி இருக்கு. அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுங்கிறதுக்கு தெரிந்து தான் ஆகணும். அது என்னென்ன உண்டோ அதை எப்படி திருத்தணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி வசனங்களை ஒத்து பார்த்து திருத்தினால் மட்டுமே மீண்டும் தேவ பிரசன்னம் வருமா. நீங்கள் எசேக்கியேல் அது வருது, தேவ பிரசன்னம் வெளியே போயிட்டுது. முதலாவது அக்கிரமம் செஞ்சாங்களாம், இந்த தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து இறங்கி அந்த வாசல்ல போச்சுதான், எல்லாம் வசனம் தான். இன்னும் ஒரு கட்டம் வந்து இந்த வாசல்ல நின்றுட்டு இருந்து திருப்பி வரலாமா போலாமான்னு வெயிட் பண்ணிச்சுதான் அந்த தேவ பிரசன்னம். இது எசேக்கியேல்ல வரிசையா வருது. பின்ன அக்கிரமத்தை நடத்தல. இப்ப வாசல்ல நின்ற தேவ பிரசன்னம் மலைக்கு போயிட்டுதான். மேல அங்க ஒரு மலை இருந்துதான், மலைக்கு உயரத்துல போய் வெயிட் பண்ணுதான். திருப்பியும் வரலாமா வர முடியாதா அப்படின்னு பார்க்குதான். திருப்பியும் அக்கிரமம் பண்ணாங்களாம், அது நேர பரலோகத்துக்கு போயிட்டு தான், அங்க தேவாலயத்தில் போயிட்டு தான். ஸோ இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் எல்லாம் சரி பண்ணினாங்களாம், அப்புறம் அந்த பிரச்சனை திருப்பியும் உள்ள வந்துதான். அப்ப தேவ பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது, சில வேளை விலகி போறது. நாம ஊழிய நடத்துற சூழல் தேவ பிரச்சனை வருது, சில கட்டத்தில் விலகி போயிடும். திருப்பி அது உள்ள வரணும்னா அது ஏன் போச்சுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணாதான் உள்ள வர முடியும். வேற மேஜிக் பண்ணி கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல தான் பிசாசு என்ன செய்யறான், அவனுக்கு பிரசனத்தை கொண்டு இறக்கிடுறான். இப்ப பாஸ்டர் மாதிரி ஏமாந்துடுறான். அதான் அந்நிய பாஷை பேசிச்சு, இது அந்நிய பாஷை பேசி, அதான் தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு, இதுவும் குறை சொல்லிச்சது, அதான் அற்புதம் செய்து, இதுவும் செஞ்சது. இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாம ஆகிடும். இந்த இடத்துல எங்களை மாதிரிப்பட்ட ஊழியக்காரெல்லாம் அனுப்புவாங்களா, எங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார், வசனத்தை வச்சு தீட்டிடுவோம், தீட்டதுல விளங்கிரும். அப்ப இங்க இருக்கிறது பெருசாக கிடையாது. அதான் சொல்றேன்ல, ஆவியின் கனி இல்ல, அன்பு இல்ல, பரலோக சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சந்தை இல்ல. இப்படி வசனத்தை போட்டோன்னே பேய் நிக்க முடியாது, கண்டுபிடிச்சிருவான். உடனே பேய் ஓட ஆரம்பிச்சோம். அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா, ஆமாண்டவரே எங்கள்கிட்ட இது இல்ல, நாங்க சரியில்லைன்னு ஒத்துழைச்சிட்டாங்கன்னா பேய் போயிருவான். இல்ல ஒத்துழைக்க மாட்டோம், இனி என்னடா சொல்வ, நாங்க இப்படிதான்டா இருப்போம்னா உட்கார்ந்தே இருப்பான். விரட்ட முடியாது, ஆண்டவராலே விரட்ட முடியாது. இது நீங்க புரியணும். யூதாசுக்குள்ள இருந்த பேயை விரட்ட முடியல தெரியுமா உங்களுக்கு? அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான் இருக்கு, விரட்டப்படாதான். உலகத்தில் உள்ள பேயெல்லாம் விரட்டினார்ல. ஸோ ஆக இந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு சரியான அஸ்திபார சுத்திகாரம் வரணும். அது வராம 100 நாள் 50 நாள் சாப்பிடாம நீங்க என்ன செஞ்சோன்னா என்ன, நீங்க தான் பார்த்துட்டு, நான் தான் சொல்றேன்ல, நான் எத்தனை இடத்துல சொல்றதானே உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் நடக்காது. நீங்க தோல்வி அடைஞ்சு தொப்பி அடைஞ்சு ஓட போறீங்க, எவ்வளவுதான் நடக்கும். அதை விட்டுட்டு அஸ்திபாரத்தை எப்படி சரி பண்றது, 1-2 சரி பண்றது எப்படி, அதுக்குள்ள வழியை பார்த்து சீர்திருத்த வேண்டிய ஒரு கடமை இப்போது இருக்கிறது. இது செஞ்சு இல்லாம நீங்க வெற்றி பெற முடியாது. எங்களை மாதிரிப்பட்ட ஆளுகளும் தேவன் அனுமதிக்க மாட்டார். போ சொல்லியாச்சு இல்ல, யூகோ வேற பக்கம் போ, அந்த பக்கம் போ, முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் ஆபத்தான ஒரு சூழல். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். எங்களை புதுப்பியும். என்ன செய்யும்? எங்களை புதுப்பியும். எல்லாம் தப்பெல்லாம் சரி பண்ணி ரெஸ்டோரன்னு சொல்லுவோம், புதுப்பித்தல எல்லாத்தையும் சரி பண்ண புதுப்பிக்க வேண்டும். எங்களை உயிர்ப்பியும். அடுத்த வார்த்தை என்னது? ஒன்று புதுப்பிக்கிறதுனா எங்க ஓட்ட உடசல் கிடக்கோ எல்லாம் அடைச்சி ஒட்டி எடுத்து ஒழுங்குபடுத்தி கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு புதுப்பிக்கிறதுக்கு பேரு ரெஸ்டரேஷன். அண்ட் தென் எங்களை உயிர்ப்பியும். உயிர்ப்பியும்னா என்னது? செத்துட்டோம், செத்து போனோம், உயிர் போயிட்டு, ஜீவன் போயிட்டு, ஆவி போயிட்டு. ஆவி இல்லாதான் செத்தவன் தானே. ஆவி இல்லாம செத்துட்டோம், வளர்ந்த எலும்பாயிட்டோம். வர உணர்ந்துகிட்டே போகுது இல்ல, வளர்ந்துகிட்டே போகுது, சுள்ளி கட்ட மாதிரி போகுது. அப்ப உயிர்ப்பியும். இப்ப என்ன செய்யணும்? முதல்ல நீங்க புதுப்பிச்சால், அதான் எலியா வந்து அந்த கல்லுகள் எல்லாம் எடுத்து வச்சு உடனே தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டுகிறான். என்ன செய்யறான்? கட்டுகிறான். கட்டும் போது அடுத்தது என்ன கேட்டறலும் ஜபிக்கிறான். இப்ப உயிர்ப்பிக்கிற வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்குது. அல்ல இல்லையா? அக்னியை எல்லாத்தையும் செத்து வெட்டி கொண்டு வச்ச எல்லாத்தையும் நெருப்பு எரிச்சிற மாதிரி தான் நான் புதுப்பித்தலுக்கு இடம் கொடுத்தால் அவர் உயிர்ப்பிக்கிற காரியம். ஆண்ட புதுப்பிச்சிருக்கோம், எங்களை உயிர்ப்பிக்கணும். அடுத்தது கதறல, எலியா கதற மாதிரி. அப்புறம் அவர் வந்து பரிசுத்தாவியை ஊற்றி நம்மை உயிர்ப்பிப்பார். இப்படி அதான், நீ தூங்குற, நீ விழித்து மரித்தோரை விட்டு இழந்துரு. இந்த கள்ள கூட்டணிகள் கள்ள மார்க்கங்கள்ல தெரியாத, இவனை செத்தவன் நடப்பணம், செத்த சிங்கத்தோட சேராத, அதுல இருந்து எழும்பி வெளியே இல்லையோ. மரித்தோரை விட்டு எழுந்துரு. செத்த பணத்துக்கிட்ட எனக்கு போய் கிடக்க, அவன் தான் செத்து பண்ணுவான்னு தெரியும் இல்லையா? சரி, ஏதோ ஒரு இது வச்சுக்கிட்டு ஒதுங்கிடணும். செத்த சிங்கத்துக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்காத, அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, அநேகர் அப்படிதான், அவன் செத்து பண்ணவன்னு தெரிஞ்சாலும் கூட தோல்ல கைப்பட்டு இருக்குது. அப்ப நான் கேரு, அதை விட்டு விலை, செத்த மரித்தோர்ல விட்டு எழுந்துரு. அப்பதான் கிறிஸ்துவனை உயிர்ப்பிக்க முடியும். அல்ல இல்லையா? அடுத்த வருஷம் சொல்ல அதே பேசியர்ல, நாட்கள் பொல்லாப்பா இருக்கு, சீக்கிரமா அதி வேகத்துல நீ இதெல்லாம் சரிப்படுது. உன் கிரியைகள் நிறைவுள்ளதாய் நான் காணவில்லை, நான் உன் மேல வர்ற வேலையை நீ அறியாதிருப்பாய்ன்னு சொல்லிட்டார். உனக்கு தெரியாம நான் வந்துருவேன் சீக்கிரமாய். நீ உயிருள்ளவன் என்று பேர் இருந்து செத்தவனா இருக்கிறாய், சாகிறதவைகளை ஸ்திரப்படுது. அல்ல
இப்ப நம்ம செத்துட்டு இருக்கிறோம், ஒப்புக்கொண்ட உண்மைதான், நாங்க செத்துட்டு இருக்கோம், பலெல்லாம் இழந்துட்டு இருக்கோம். முழுசா சாவறதுக்கு முன்ன சிறப்படுத்தும்படி ஒரு கடைசி வாய்ப்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அல்ல அப்போ எவ்வளவு தாழ்மை, அதான் சாம்பல்ல உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க, தாழ்த்துன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் கண்ணீர் வெடிச்சு கதறி புலம்பி அழுது இல்லையா, சில விஷயத்தை இழந்துட்டா நாம எவ்வளவு கண்ணீர், ஆண்டவரே இப்படி ஆகி போச்சேன்னு அழுகிறோம். இதே விஷயத்துல ஊழியத்துல இருக்கணும். நம்ம தனிப்பட்ட இஷ்யூஸ்ல அவ்வளவு அழுறோம்ல, அப்படி அழுதா மட்டும்தான் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வும் புதுப்பிக்கப்பட முடியும். நம்பர் 1. 2வது, நம்முடைய ஊழிய சூழ்நிலைகளையும் புதுப்பிக்க முடியும். இது 2வது காரியம். இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரிதான், ஊழிய சூழ்நிலைக்கும் தெரியும். ஆகவே இந்த கடைசி நாட்களே ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டு நிற்கிறோம். இவ தாமதிக்க முடியாது. அதான் சொல்றேன்ல, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு அந்த பாரம் இருக்குங்க, உங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. ஆமா, உங்களுக்கு அந்த உணர்வே கிடையாது. நல்லா கொழுக்கட்டையா அது பாயசம் காய்ச்சி தின்னுட்டு குடிச்சிட்டு பொழுது போயிட்டு இருக்கு. எங்களுக்கு தூங்க முடியல. அதான் இப்ப விளக்கமா சொன்னா நீங்க பயந்துட போறீங்க. நான் முடிக்க போறேன். அன்புக்குரியவர்களே, இது புதுப்பிக்கப்பட வேண்டிய காலம், இது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காலம், இது மறு ரூபமாக வேண்டிய காலம், இது இந்த பூமியை விட்டு சொந்த சுய தேசத்துக்கு பறந்து போக ஆயத்தம் பட வேண்டிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணம் தலையை தாழ்த்துவோமா, ஒரு கணம் தாழ்த்துங்க. ஒரு 2 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். கமான், நீ இப்ப புதுப்பிக்க என்ன செய்ய தீர்மானம், உங்க தீர்மானம் அறியணும். அப்போ சில தீர்க்கரசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்ற நிலைக்கு திரும்புவீங்களா இல்லையாங்கிறத கர்த்தர் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சபையாரா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆதி அப்போஸ்தல அனுபவம்னு சொல்றோம். அந்த காலம் அந்த ஒரிஜினல் அஸ்திபாரத்துக்கு திரும்ப விரும்புகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு சம்பந்தம் இல்லாதெல்லாம் மாத்திருவோம்னு சொல்லிடுங்க. நீங்க ரொம்ப அதை தாரும் இதை தாரும் அக்கினி இறக்கும், நிச்சயமா இறங்க, அது பார்க்காண்டாம். அதை விட்டுக்கிட்டு நாங்க சீர்பட உதவி செய்யும், எங்களுக்குள்ள சீரடைய வேண்டிய விஷயம் இருக்கிறது அர்ப்பணிச்சிங்கன்னா நீங்க கேட்காத அக்கினி, நீங்க கூப்பிடாத அக்கினி தானே இறங்கிடும். அல்லையோ, இங்க தகுதி ஆள் வரணும். ஒப்பு கொடுத்துருங்க. இது ஒப்பு கொடுத்தல். புதுப்பிக்க நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். சீர் கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தானே உங்கள் நாயகு. நான் ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 இழுத்துட்டு வந்து சீயோனுக்கு தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவங்க புத்தியாய் மேய்ப்பார்கள் என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள் நிறைய இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் கூப்பிடல. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 சிலரை கொண்டு வந்தார். அவரை சீர்படுத்த விரும்பினார், சீயோனின் மகிமையை காட்டி கொடுக்க விரும்பினார், மகிமை மேல் மகிமை அடையும்படி அவர்களை தகுதிப்படுத்த விரும்பினார். அந்த கூட்டத்துல நம்ம இருக்கமான இப்ப அறியணும். அல்ல பேக்க நோக்கியும் வேற காரியத்துக்கு இது ஒண்ணு ஜெபிக்க நீங்க வராண்டாம். முதலாவது இந்த அஸ்திபாரத்தை ரெஸ்டோர் தி ஃபவுண்டேஷன். ஆமா, ஆதி திருச்சபை மாதிரி புதுப்பிக்க வேண்டிய காலம். எங்களை புதுப்பியும் சொல்லு, என் வாழ்க்கையை புதுப்பியும், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை இயேசு சொன்ன வசனத்தின்படி புதுப்பியும், அப்போஸ்தல உபதேசத்தின்படி புதுப்பியும், எங்கள் ஊழியத்தின் சூழ்நிலைகளை இயேசுவின் வார்த்தையின்படி புதுப்பியும், அப்போஸ்தல அஸ்திபாரத்தின்படி புதுப்பியும். அதற்கு அப்பாறையான செத்த சிங்கங்கள், மரித்த அனுபவம் உள்ளவங்க எல்லாம் மாத்திரணும். அதை உயிரடைஞ்சு உள்ள வரணும். இங்க இருக்கவனையும் கொல்லப்படாது. ஏற்கனவே அரை உயிர்ல இருக்கிறவன பண வரையில போட்டா சீக்கிரமா செத்து போயிருவான். ஆமா, அதெல்லாம் செய்யப்படாதுங்க. மரித்தவரை விட்டு எழுந்துருன்னா மரித்தவரை விட்டு வெளியே வா, அவர்களை உள்ள விடாதே, அல்லனா நீ மரிப்பாய். ஒப்புக்கொடு. மரித்த நபர்களா இருக்கலாம், ஆவிக்குரிய மரித்தவர்கள், செத்தவர்கள், அனுபவங்களாக இருக்கலாம், மரித்த அனுபவங்களா இருக்கலாம், கூட்டுக்கட்டு, சொந்தக்காரர்கள், சொரவினர்கள், ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், பரலோக வெளிப்பாடு இல்லாதவன், அவன் அப்படியே எப்படியே போவான். அவன் செத்து போனவன். மரித்தவர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணணும் சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒப்பு கொடுங்க. உங்க சப்மிஷன் தான். அந்த நிலைமை வராததுனாலதான் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வர முடியல. தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை விசுவாசிகள் ஜனங்கள் உணர முடியல. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை ஜனங்கள் பார்க்க முடியாத ரகசியம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெஸ்டோர், புதுப்பியும், எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும், அஸ்திபாரத்தை புதுப்பியும், எல்லா காரியங்களையும் புதுப்பியும். ரீமானா, ஷம்பிலா, கத்தினா, கட்டாரா, மல்லவா, சம்பியா, ஜெபம் பண்ணணும். காமா சட்ட கிடையாது. இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல.
இருதயத்தை கிழிக்கணும், கண்ணீர் வரணும், உடைக்கப்படணும். தப்பு பண்ணிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், விட்டுப்பட்டு போயிட்டு, ஏமாந்து போயிட்டோம், முட்டாள் ஆயிட்டோம். வாதர்ந்து சொல்ல வேண்டியதானே. நாங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், ஐயோ பிசாசு முட்டாள் ஆக்கிட்டோம், ஏமாந்துட்டோமே ஆண்டவரே. ஒரு உணர்வு வரட்டு, ஏமாந்துட்டோன்னு உணர்வு வரட்டு, தப்பு பண்ணிட்டோன்னு உணர்வு வரட்டு, பாவம் செய்துட்டோன்னு உணர்வு வரட்டு, ஒரு பாவ உணர்வு வரட்டு, கண்ணீர் அனுபவம் வரட்டு. அப்படி வந்தா மட்டும்தான் அவர் புதுப்பித்தலை நமக்குள்ளே செய்ய முடியும். எங்களை புதுப்பியும் ஆண்டவரே, நாங்கள் உயிரடையும்படி செய்யும் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தரும். அவர் சொல்றார், கல்லான இருதயத்துக்கு பதிலா சதையான இருதயம் கொடுக்கணும். ஆமா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கணும். ஹெல்கிட்டா ரமினா அசபா மத்திலா ஷாண்டா வடாச்சா சலிபா. நாம எத்தனை பேர் இருக்குங்கிறதெல்லாம் காரியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு எலியும் மறுபக்கம் 450 தீர்க்கதரிசிகளும் திரளான ஜனங்கள் வேடிக்கை வேற பாக்குறாங்க, என்ன நடக்குது. ஒரு பக்கம் 450, இன்னொரு பக்கம் ஒரே ஒரு மனுஷன் வேடிக்கை பார்க்கிற திரளான ஜனங்கள் சுத்தி நிக்கிறான். அதுக்கு நடுவில் சொன்னவன் ஒரே ஒருத்தன், என்னை கேட்டருளும், உங்களுடைய சித்தப்படிதான் செஞ்சேன்னு நினைச்சு என்னை கேட்டருளும். அவ்வளவுதான், அக்கினி இறங்கிட்டுங்க. அதனால 2, 3 இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நாம தேவ சித்தத்தின்படி செய்யறோமாங்கிறது தான் காரியம். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யறோமா. அவன் சொல்றான், எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் செஞ்சேன், எனக்கு தோணுன மாதிரி போல இயேசுவின் வார்த்தையின்படி செஞ்சேன், அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி செஞ்சேன். அந்த தகுதி மட்டும்தான் அவன்கிட்ட இருந்தே தவிர வேற ஒரு தகுதி இல்ல, பரதேசிதான். ஆகவே நம்மிடத்துல வேதத்தை கொடுத்திருக்கிறோம், வசனம் கையில உண்டு. எவ்வளவு நாள் செய்திகள் எல்லாம் கேட்கிறோங்க, ஆனா இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தையின்படி நாம செய்யறோம் சொல்லிட முடியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி தான் செய்தோம் நம்ம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாததுனாலங்க தானே அக்கினி இறங்கல. அதனால தானே அந்நிய அக்கினி உள்ள வந்துடுது. எங்களை புதுப்பியும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சரியா சொல்லணும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஜெபத்தின் ஆவி வந்தா, ஜெபிக்க வேண்டும் என்ற பாரம் வந்தா நிறுத்த முடியாதுங்க. ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபித்த போயிருந்தேன், திடீரென்று ஒரு பாரம் வந்துட்டு அது கடந்து எத்தனையோ ஊழியங்களுக்கு போனா அந்த பாரம் போல, வீட்டுக்கு போனா அந்த பாரம் போல. அது ஒரு விதமான உணர்வு. அது ஜெப பாரம் நமக்கு உண்டாகணும். அந்த காரியத்திலிருந்து விடுதலை வருகிற வரைக்கும், ஒரு விடுதலை விமோசனம் வர்றது வரைக்கும், அல்லது ஆவியான ஒரு நிச்சயத்தை கொடுக்கிற வரைக்கும் அந்த பாரம் நம்ம அழுத்திட்டு இருக்கணும், துரத்திட்டு இருக்கணும். ஜெபத்தை நிறுத்த முடியாது. இசைக்கருவி நமக்கு தேவைப்படாது, மற்றவருடைய உதவி நமக்கு தேவைப்படாது. நான் எவ்வளவோ அனுபவித்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த உணர்ச்சி கிடையாது. அந்த உணர்ச்சி இல்லாததுனால தான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு அடிப்படை இல்லை, நமக்கு ஆவி இல்லை, ஆவியானவருடைய உதவி இல்லை, தூண்டுதல் உணர்வு இல்லை. எப்படி ஜெபிக்க முடியும்? ஆமா, நிறைய பிரசங்கமாரை கொண்டு வந்து மாறி மாறி பாட்டு பாடுறதுனால நெவர் தேவ கிருபை வராது. இசைக்கருவி அடிக்கிறதுனால தேவ கிருபை நிச்சயமா வராது. இதெல்லாம் அதை புறக்கணிக்கிற அவமரியாதை செய்யற காரியமா இருக்கு. தேவன் கிரியை செய்யணும்னா நமக்கு உடைக்கப்பட்ட மனசு வேணும். உடைக்கப்படுவீங்களா? ஒப்பு கொடுவீங்களா? கர்த்தருடைய சித்தம் செய்ய இத்தனை வருஷம் போச்சு, என்னைக்கும் இப்படியே இருந்துக்கிடலாம்னு நீ நினைக்காண்டா. அப்புறம் அபாயகரமாயிரும். சூழ்நிலை கஷ்டமா போயிட்டு இருக்குது. நீங்க பலன் அடைந்தா நல்லது. இது பலன் அடைகிற காலம், நல்ல காலம். அதன் காலத்துல நாம சரியானவைகளை நம்ம பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவள் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வர்றதுக்கு முன்ன உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்வார். உனக்கு கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்னு சொன்னா இந்த காலத்தை தவிர இன்னொரு காலம் நமக்கு கிடைக்காது. மனிகா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷமீரா ரதரா மனிஷா சந்தவா அத்தினா கலிவா வந்தனா சகனா கடமா ரகதா லிகிதினையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கண்ணீரோடு கொஞ்ச நேரம் சும்மா இந்த சடங்காச்சார ஜெபம் வேண்டாம். ஒரு 10 சொட்டு வரட்டு, இருதயம் உடைக்கப்படட்டு. ஹல்லகுனா ரசிலா மனிஷா சந்தனா மத்துவா நீடியா குலுமா மந்தரா மலாஷா சகனா குலும டாண்டர கதமா ரகதன கலம ஷம்பரபரதியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே உதவி செய்யும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே,
சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சேதும் வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்கு வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலோ பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். தக்கபலோ பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் நோரோதி அசையாது. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஓரோதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலோ பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு நம்மோடுண்டு கவலையேன். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு நம்மோடுண்டு கவலையேன். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலோ பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து வெள்ளம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலோ பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலோ
பாதுகாப்பும். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடியை. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கமோ பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலோ பாதுகாப்போம். இக்கட்டில்